இன்னொன்னு வந்து இந்த பர்பஸ்ன்னு சொல்லும்போது, அந்த பர்பஸ் வந்து செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வாழ்க்கையில முன்னேறணும், அவங்க அவங்க சம்பாதிக்கணும், அவங்க காசு சேர்த்து வைக்கணும், அவங்க மட்டுமே பணக்காரா இருக்கணும், அவங்க மட்டுமே எல்லாமே வாங்கணும். அவங்க சிலருடைய பர்பஸ்லாம் இப்படிதான் இருக்கும். அ எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னாக்கா, என்ன அவங்களுக்காகவே எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கிறாங்க. அவங்களுக்காகவே எல்லாத்தையும் செலவு பண்றாங்க. மற்றவங்கள பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க. அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த பர்ப்பஸ்ன்னு சொல்லும்போது, கர்த்தர் வந்து என்ன செல்ஃபிஷா வைக்கிறதுக்காக ஒரு பர்ப்பஸ கொண்டு வர மாட்டாரு. கண்டிப்பா. அந்த பர்ப்பஸ நான் நிறைவேத்தணும்னாக்கா, நான் ஏதோ நாட்டுக்கோ, சமுதாயத்துக்கோ, என்னுடைய குடும்பத்துக்கோ நான் செஞ்சே ஆகணும். அத செஞ்சா தான் எ எ என்னுடைய என்னுடைய ஃபுல்ஃபில்மென்ட் வந்து நல்லா இருக்கும். நான் நான் என்ன செய்றேன் இந்த உலகத்துல? முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துக்கு தேவையே 2 காதுகள் யார்ட்டனா குடுங்களேன். கேளுங்களேன் அவங்க கஷ்டத்த. ரொம்ப அருமையா இருக்கும். அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டா இருக்கும். சிலர்ட்ட போயிட்டு ஒரு நல்ல உங்களுக்கு பாட தெரிஞ்சுச்சுனாக்கா, நீங்க போய் நல்லா பாட்டு பாடி அவங்களுக்கு ஒரு பிரேயர் பண்ணிட்டு வாங்களேன். அதுவே நல்ல ஒரு ஹீலிங்க குடுக்கும். நெறைய பேர் இந்த உலகத்துல மன கஷ்டத்துல இருக்கிறாங்க. மனநோயாளிங்க இருக்கிறாங்க. இங்க நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம், மனநோயாளிகள் தனியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க தங்கி இருக்கிறாங்க. இல்ல, உலகத்துல நெறைய மனநோயாளிகள் சுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சொல்லி சைக்காட்ரிஸ்ட் சொல்லிட்டு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க அவங்கள்ட்டலாம் போறாங்க. மனநோய்க்கு தான் அவங்க மருந்து சாப்பிடுறாங்க. அவங்க நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிடுறாங்க. பிரியமானவர்களே, இங்க கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், த பர்ப்பஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கங்கள், நான் என் வாழ்க்கையில எப்படி நான் பிரயோஜனப்படுறேன் மற்றவங்களுக்கு, என்னுடைய சிரிப்பை நான் மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறேன், என்னுடைய பேசுற தாளந்த நான் மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறேன், இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ஒரு பெரிய விஷயம். நான் படிச்சு பெரிய ஆளாகி நான் மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு கிரேட்டா நிக்கணும், ஒரு பெரிய ஆளா நிக்கணும், நான் பாரு எப்படி இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதை விட, நான் யாருக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கிறேன்றதை காட்டுறது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. அது ஒரு நல்ல பர்பஸ்ங்க. அந்த பர்ப்பஸ உங்க மனசுக்குள்ள தயவு செய்து வைங்க. பர்ப்பஸ்ன்னு சொல்லும்போது எல்லாருமே நினைச்சுப்பீங்க, நம்ம இப்படிதான் வாழணும், நம்ம இப்படி போயிட்டே இருக்கணும், நம்ம இப்படி நடந்துகிட்டே இருக்கணும், நம்பலாம் எல்லாரும் முன்னாடி அப்பா நான் தான் பெஸ்ட், நான் தான் கிரேட், நான் தான் இப்படி, என் பொண்ணு பாரு இப்படி இருக்குது, என் பையன் பாரு இப்படி இருக்கிறான், அவங்க தான். அதெல்லாம் பர்ப்பஸே கிடையாது. அதெல்லாம் செல்ஃபிஷ்னஸ். ஆனா நான் மற்றவங்களுக்கு எப்படி பிரயோஜனப்படுறேன், இந்த உலகத்துல நம்ம பிறந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தது காரணமே, என்னை யாருக்கோ எடுத்து உபயோகப்படுத்தணுமா சொல்லி என்னை கொண்டு வராரு. நான் யாருக்கு உபயோகப்படுத்தப்படுறேன்?